கிரிப்டோ கரன்சி ஹராமா ஹலாலா? ஃபியூச்சர் ட்ரேடிங் ஹராமா ஹலாலா? பிட்காயினை வாங்கி வைக்கிறது ஹராமா ஹலாலா? இந்த மாதிரி கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிரிப்டோ கரன்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் 5 பேர்னான ஒரு மாதத்துக்கு இந்த கொஷின் இன்னைக்கு கேட்பாங்க. என்னென்ன மாதிரியான கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸ் ஹலால், என்னென்ன மாதிரியான கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸ் ஹராம், அடுத்தது என்னென்ன மாதிரியான கோயின்கள் ஹலால் ஹராம்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தெரிஞ்சிருந்தாலும் அதை எவிடன்ஸ் பேஸ்டாக ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு சோஃபா என்கிட்ட ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் ஒன்று இல்லாமல் இருந்துக்கு. என்கிட்ட உலகாலமும் கிரிப்டோ கரன்சி ஃபத்வாக்கள் இருந்துக்கு தான். ஆனால் அந்த ஃபத்வாக்களை கொடுக்கக்குள்ள அவங்க அதே மாதிரி இன்னொரு ஹராம் ஃபத்வா கொண்டாந்து காட்டி அப்போ இது ஹராம் இருக்கா, அப்போ இது ஹலான் இருக்கா, அப்போ எதை நம்புறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்காலர் உண்டு, இஸ்லாமிக் ஸ்காலர் உண்டு, போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி நான் திரும்ப அனுப்புகிற. சோஃபா பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் இருந்துக்கு அன்டில் டுடே. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு பிறகு இந்த கொஷனே வராத மாதிரி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைப்போம். முதலாவது கிரிப்டோ கரன்சி ஹலாலா ஹராமா? அப்படி ஹலால்னு சொன்னால் எல்லா கோயினுமே ஹலாலா, அப்படி இல்லாட்டி சில கோயின்கள் ஹலால், சில கோயின்கள் ஹராமா? ப்ளஸ் இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு செய்கிற எல்லா வகையான ஆக்டிவிட்டீஸும் ஹலாலா, அப்படி இல்லாட்டி சில ஆக்டிவிட்டீஸ் தான் ஹலால், சில ஆக்டிவிட்டீஸ் ஹராமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். என்கிட்ட 100 ரூபா பணம் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட 100 ரூபா பணம் இருக்குது. நான் அந்த 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் டீ கடையில் டீ வாங்கி குடிக்க, இது ஹராமா ஹலாலா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலால். அதே சமயம் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணன்னு சொன்னால் அதே டீ கடைக்கு பின்னுக்கு போய் போதை பொருள் ஒன்றை வாங்கி அதே 100 ரூபாய்க்கு குடிக்காரு, இது ஹராமா ஹலாலா? ஹராம். இப்போ 2 இடத்தையும் பாவிக்கப்பட்டது சேம் 100 ரூபா தாள் தான். ஸோ என் ஃப்ரெண்ட் அதை வச்சு அந்த 100 ரூபாயை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு தப்பான விஷயத்துக்கு பாவிச்சிட்டாரு, ஹராமான ஆக்டிவிட்டி பாவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம 100 ரூபா பணம் எல்லாமே ஹராம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் அது சரியா இருக்குமா? சேம் திங். கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் பணம். இதில் நிறைய வகையான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. பிட்காயின், எத்தூரியம், ஏடிஎன்னு சொல்லி நிறைய வகையான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னால் ஒவ்வொரு கம்பெனிஸ், டீம் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. பிட்காயினுங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல், அதாவது டிஜிட்டல் மணியாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி எத்தூரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் உருவாக்குற ஒரு சாஃப்ட்வேர். ஆவே கம்பவுண்டுங்கிற இந்த கோயின் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெண்டிங் அண்ட் போரோவிங் செய்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னால் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி ஹலாலா ஹராமான்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கணும். எப்படின்னு சொன்னால் அந்த கிரிப்டோ கரன்சியில் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை பார்க்கணும், அது என்ன செய்கிறாங்கிறத பார்த்து நீங்கள் ஹலால் ஹராம்ங்கிற முடிவுக்கு வரணும். அதை விட்டு போட்டு கிரிப்டோ கரன்சி மொத்தமாகவே ஹராம், மொத்தமாகவே ஹலான்னு சொல்லி எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். சிலாக்கள் கிரிப்டோ கரன்சியில் வாங்கி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுவாங்க. சிலாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் விலை குறையக்குள்ளே வாங்கி விலை கூடக்குள்ளே விற்பாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. சிலாக்கள் பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கிற பேரில் கிராஃப் மேலே போகும் கீழே வருமானு சொல்லி இதே கிரிப்டோ மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ணி கேம்பிளிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி. அப்போ ஒரு ஆள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கிற பேரில் கேம்பிளிங் பண்ணுறங்கிற ஒரு காரணத்துக்காக கிரிப்டோ கரன்சி ஹராம் சொல்லி நம்ம சொல்லவே மேலாது. கிரிப்டோ கரன்சியை வச்சு ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறங்கிறதுக்காக எல்லா கிரிப்டோ கரன்சியுமே, அதாவது எல்லா கிரிப்டோ கரன்சி ஆக்டிவிட்டியுமே ஹலால்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ப்ரூஃபோட எவிடன்ஸ் பேஸ்டாக உங்களுக்கு எந்தெந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ஹலால், எந்தெந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ஹராம், எந்தெந்த மாதிரியான கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஹலால், எந்தெந்த மாதிரியான கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஹராம்னு சொல்லி மொத்தமாக எல்லா எவிடன்ஸையும் போட்டு அதோட சேர்த்து இந்த கிரிப்டோ ஆக்டிவிட்டியில் செய்கிறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பேங்க்கில், ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதும் எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. அதே மாதிரி நீங்கள் நார்மலாக கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் ஹலாலான கோயின்களை ஹலாலான ஆக்டிவிட்டீஸுக்கு பாவிச்சிட்டு எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் உங்களோட கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸை தொடரலாம். ஆனால் சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேறு பேங்க்குகள், அதாவது இஸ்லாமிக் பேங்க் இல்லாத வேறு பேங்க்குகளில் அக்கௌண்ட் வைக்கிறதுக்கே அவங்க தயக்கப்படுவாங்க. ஸோ அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னால் அமானா பேங்க் போன்ற தனியாக இஸ்லாமிக் பேங்குகளில் மட்டும்தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மேற்கொள்ளுவாங்க. ஈவந்தோ அவங்க சும்மா பணத்தை வச்சு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே ஏர்ன் பண்ணாமல் சும்மா வெளியில் எடுக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க இஸ்லாமிக் பேங்கை மட்டுமே நாடி போவாங்க.
ஸோ அப்படியான ஆட்களுக்கு கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நான் இன்னொரு உதாரணத்துக்கு இப்போ ஏங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்பாட் ட்ரேடிங் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆஃபர் பண்ணுறாங்க, லெண்டிங் அண்ட் borrowing சொல்லி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் போய் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் செஞ்சுட்டு ஹலாலான கோயின்களை மட்டும் வாங்கி வச்சு அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் மட்டும் செஞ்சு விட்டு வரீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சிலாக்களுக்கு ஓகே இருக்கலாம், அதே தான் அநேகமாக நகை செய்வாங்க. ஆனால் சிலாக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹராமான ஆக்டிவிட்டீஸ் அந்த பிளாட்ஃபார்மில் நடக்குதுங்கிறதுக்காகவே அந்த பிளாட்ஃபார்மை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி சிலாக்கள் இருக்காங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் தனியாக இஸ்லாமிக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் தட் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் சப் அக்கௌண்ட்டாக இஸ்லாமிக் அக்கௌண்ட் சொல்லி தனியாக இஸ்லாமிக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த இஸ்லாமிக் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஷரியா கம்ப்ளைண்ட்டான ஹலாலான கோயின்கள் மட்டும்தான் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். அடுத்தது ஹலாலான மெத்தட்ஸ்களில் மட்டும்தான் செய்யலாம். அதாவது ஸ்பாட் ட்ரேடிங் போன்ற ஹலாலான மெத்தட்ஸில் மட்டும்தான் செய்யலாம். இதுக்குள்ளே ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், கேம்பிளிங் சம்மந்தமாக எதுவுமே செய்ய முடியாது. இவங்க இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா கம்ப்ளைண்ட்டோட மேனேஜ் பண்ணுறாங்க. இதை வாசிச்சு பாருங்கள் நீங்கள். அடுத்தது குளோபல் அக்சசிபிலிட்டி, அடுத்தது எத்திக்கல் ஃபைனான்ஷியல் ப்ராக்டிஸ். இந்த மூணு ரூலுக்கு முன்னங்க இந்த அக்கௌண்ட்டை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செலக்டட் 19 கோயின் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், வாங்கலாம், வைக்கலாம், எந்த வித ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். பியூர் ஹலால் கோயின்கள் மட்டும். அடுத்தது டொலோகாஸ்ட் எவரேஜிங், ஸ்பாட் கிரிட் போட்ஸுங்கிற ரெண்டு ட்ரேடிங் போட்ஸ் இருக்குது. அதை தாண்டி மற்ற ட்ரேடிங் போட்ஸ் எல்லாம் ஹலால் கம்ப்ளைண்ட்ஸுக்கு உட்பட்டது இல்லைங்கிறதுக்காக இந்த 2 ட்ரேடிங் மெத்தட்டை மட்டும் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க உள்ளுக்கு. ப்ளஸ் இவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே ஹலால் ஃபத்வாவை உள்ளுக்கு போட்டிருக்காங்க. அரபிக்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். கிரிப்டோ கரன்சி ஹலால் எப்படி தீர்மானிக்குங்கிற ஸ்காலர்ஸோட ஹலால் ஃபத்வா போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஒவ்வொரு கோயினுக்கும் அந்த கோயின்ட பர்பஸ் என்ன, அந்த கோயின்ட ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸ் எழுதி அது ஹலாலா ஹராமான்னு சொல்லி பெர்மிஷபிள் இல்லையான்னு சொல்லி தந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு பிடிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலால்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எத்தூரியம், அது என்ன பர்பஸுக்காக பாவிக்கப்படுது, என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது, அது ஹராமா ஹலாலா. ஸோ இதுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சியை கொமனாக வச்சுட்டு ஹலாலா ஹராமான்னு சொல்லி கேட்டு தெரியாமல், அதாவது அது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சி ஹலாலா ஹராமான்னு சொல்லி கேட்டு தர்றதுக்கு ஈக்குவல் தான் அது. அப்படி கேட்டு தெரியாமல் இதுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சிக்குள்ளே என்னென்ன கோயின் என்னென்ன டோக்கன் எல்லாம் ஹலால், என்னென்ன கோயின் என்னென்ன டோக்கன் எல்லாம் ஹராம், என்னென்ன விதமான கிரிப்டோ கரன்சி ஆக்டிவிட்டீஸ் ஹலால், உதாரணத்துக்கு பை அண்ட் ஹோல்ட் ஹலாலா, அடுத்து ஸ்பாட் ட்ரேடிங் ஹலாலா, அப்படியான விஷயங்கள் எது ஹராம். உதாரணத்துக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங் ஹராம், மார்ஜின் ட்ரேடிங் ஹராம், ஆப்ஷன் ட்ரேடிங் ஹராம். அதே ஃபியூச்சர் ட்ரேடிங் ஹராம்னு இல்லை, ஹராமுக்கு அது முதல் கூடாத விஷயம் ஒன்று. அதுதான் நான் இந்த கிரிப்டோ ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் கத்தி வர்றது அதுதான். அது ஒரு கேம்பிளிங்கிறது பேசிக்காகவே ஹராம். ஓகே, அதை நீங்கள் ஹலால் ஃபத்வா எடுத்து நீங்கள் பார்க்குறது இல்லை, நீங்கள் சும்மா ஃபன்னால் பார்த்தாலே விளங்கும் அது. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் எல்லாம் ஹராம். அது இதுலேயுமே அவங்க ப்ரூவ் பண்ணிக்காங்க. இவ்வளோ காலத்துக்கு நான் சொன்ன விஷயத்தை இந்த அக்கௌண்ட் மூலமாக கூட அவங்க ப்ரூவ் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹராம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற பிளாட்ஃபார்ம்லேயே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, தனியாக 100% ஹலாலான ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் தான் நீங்கள் டீட்டெயில் விஷயங்களை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெஸ்ட்டான யூஸ் கேஸாக இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணுற ஆட்களுக்கு அப் டு $50 ஏர்லி போனஸாக இவங்க கொடுத்துட்டு வராங்க. அது குறிப்பிட்ட காலத்தை தான் கொடுப்பாங்க, எவ்வளோ காலத்துக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் மேலே அதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது, அப்படி இந்த பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு ரிப்ளையாக கூட வரும். இந்த பிளாட்ஃபார்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இதுக்கு பிறகும் நீங்கள் இந்த ஹலால் ஹராமில் ஒரு தெளிவண்டு எடுப்பீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு உங்களோட நாலேஜுக்கு படலை, உங்களோட அறிவுக்கு படலைங்கிறதுக்காக ஹராம்னு சொல்லிட்டு தெரிவிங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.